சொல்லுவோம். கிருபையால் தினமும் என்னை சூழ்ந்து கொள்ளுமே. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அன்பே முழுமையத்தோடு அவரை பார்த்து அதிகாலை நேரமே, அதிகாலை நீருவி அப்பாவும் பாதவி, அதிகாலை நீருவி அப்பாவும் பாத உங்க சமூகத்துல வந்திருக்கிறோம். அமர்ந்து ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். அமர்ந்து ஆராதனை செய்கிறேன், உயர்த்தி அன்பே ஆராதனை அழகி. நன்றி ஆண்டவரே. ஆராதனை அன்பே நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்க வாழ்க்கையில மலை போன்ற மனிதர்கள் எங்களை விட்டு விலகினாலும், ஆண்டவரே நிழல் போல இருக்கிறவர்கள் எங்களை விட்டு விலகி போனாலும், நீர் எங்களை விட்டு விலகாதவர். எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்துல இருந்து அவரை பார்த்து சொல்றீங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவு மேலான தேவன், மேலான ஆண்டவர். உங்க கிருபை ஒரு நாளும் விலகாது. மழைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் விலக மாட்டேன், உன்னோடு இருப்பேன்னு சொல்லுகிற மனிதர்கள் நம்மளை விட்டு விலகி போனாலும் விலகாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கடைசி வரைக்கும் உங்களை என்னை நடத்துகிற தேவனா இருக்கிறார். இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த 3 மாதத்தையும் நடத்தின தேவன் இன்னும் மீதம் இருக்கிற மாதங்களையும் வருடங்களையும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர், எங்கும் வியாபித்திருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். நல்ல உயர்த்துவோமா, கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த கால வேளையில் அவர் கிருபைகளை நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுத்ததான கிருபைகளை எண்ணி, புதிய கிருபைகளை எண்ணி, ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தந்து நம்மை நடத்தி வருகிற தேவன். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து நடத்துகிற ஆண்டவர். இந்த கால வேளையில உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்துல எங்க பிள்ளைகளை, எங்க குடும்பத்தை, எங்களுடைய ஊழியத்தை ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஆண்டவரே வேலைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லலாமா? இந்த மாதம் முழுவதும் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நீர் நடத்திடுவீர், இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நீர் நடத்துவீர் ஆண்டவரே அப்பா. யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என் குடும்பத்தை உங்க ஆவியானவரே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். எங்க சபையில ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்
ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கிற தேவன், ஆண்டவரே அப்பா உறங்காமலும் தூங்காமலும் எங்களை நடத்துகிற தேவன். இந்த காலை வேளையில் எங்க குடும்பத்தை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்க வேலைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் உங்க கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நீங்க ஆண்டவரே மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக கடந்து சென்றது போல ஆண்டவரே அப்பா, எப்பெல்லாம் மேகஸ்தம்பம் எழும்புதோ அப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க புறப்படுவாங்க. எப்பெல்லாம் மேகஸ்தம்பம் ஆசரிப்பு கூடாரத்துல தங்கி இருக்குமோ அப்பொழுது அவங்களும் தங்கி இருப்பாங்க. அது போல எங்க வாழ்க்கையில நீங்க எங்களுக்கு முன்பாக செல்லுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எங்க வாழ்க்கையில அப்படியாக நீர் செல்லுவீராக. மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக பகலின் வேளையில குளிர்ச்சியாக ஆண்டவரே அப்பா, இருளின் சூழ்நிலைகள்ல வெளிச்சமாக என் வாழ்க்கையில முன்னாடி செல்லுங்க ஆண்டவரே. உங்க கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்க பிள்ளைகளை நீர் நடத்துவீராக, எங்க தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. நீங்க எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது எல்லா கோணலான வழிகளும் ஆண்டவரே செவையாக மாறும். எல்லா கரடு முரடான பாதைகள் இருந்தாலும் அதுல நாங்க மேற்கொண்டு அதை நடக்க நீர் பலன் தருவீர். பலவீனத்தின் நேரத்துல எங்களுக்கு பலனை தருகிற தேவனா இருக்கிறீர். இந்த காலை வேளையில உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியான ஒரு கரங்களை எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கான வார்த்தைகளை நீர் தருவீராக. ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை தந்து நடத்தினது போல எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய பலனை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துங்கப்பா. எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு உம் கிருபை போதுமே பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எனக்கு உம் கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உம் கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே. விழாமல் காத்திடுவே என்னை, விழாமல் காத்திடுவே. கிருபை போதுமே. தெரிஞ்சவங்க கற்றுக்கொண்டு பாடுங்க. எனக்கு கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு கிருபை போதுமே. சிங்கத்தின் கூடையில் தள்ளினாலோ, சிங்கத்தின் கூடையில்
அப்படியே எழுது நின்று இந்த காலை வேளையில எனக்கு கிருபை போதும் என்று சொல்லி அந்த கிருபை என்னை விழாமல் காக்கும்படியாக இந்த காலை வேளையில எத்தனை பேர் அவரை நோக்கி உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் அப்பா, உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும், உம்முடைய கிருபை எங்களை ஆச்சரியமான காரியங்களுக்குள்ளாக வழி நடத்தட்டும். நல்ல தகப்பனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஏப்ரல் மாதத்தை காண செய்தீரே, அதுக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கிருபை உள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதற்காக, உம்முடைய கிருபை எங்களை நடத்துவதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விழாதபடிக்கு உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். வருகிற மாதத்துல எங்க குடும்பத்துல உங்க கிருபை இருக்கட்டும், எங்க வேலையில் உங்க கிருபை இருக்கட்டும், எங்க தொழிலில் உங்க கிருபை இருக்கட்டும். சபையில் உடைய அதிசயமான கிருபையை விளங்க செய்வீராங்க. ஜனங்களுடைய வாழ்க்கையில, புதிய ஆத்துமாக்கள் வாழ்க்கையில, வீட்டு சபைக்கு வருகிற ஆத்துமாக்கள் வாழ்க்கையில உம்முடைய கிருபை விளங்க செய்வீராக. ஹல்லேலூயா. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றும் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. பிள்ளைகள் எழுதுகிற பரீட்சையை நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. எங்க வேலைகள் ஆண்டவர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. சபையில நடக்க போகிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. விசேஷ ஆராதனைகளை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா குட் ஃப்ரைடே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஈஸ்டர் ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கிருபையை கர்த்தர் விளங்க செய்வீராக. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்று இல்லை, the
தள்ளாடி நடந்த போது அநேக சூழ்நிலையிலே தள்ளாடி நடந்த போது உன்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் உங்க கிருபை இல்லைனா யாரும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா யாரும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்று இல்லை. திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்று இல்லை. திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. கரங்களை உயர்த்தி உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே. கிருபை வேண்டுமே. ஹல்லேலூயா. போதுமே. நான் ஒன்றுமில்லை இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றுமில்லை இயேசுவே. நான் வாழ்ந்தது நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. செய்து சொல்லுங்க. வாழ்ந்தது உங்க கிருபை. நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே. We thank you, Lord. We worship you, Lord. நான் ஒன்றுமில்லை இயேசுவே. கரங்களை தட்டி அந்த மகா பெரிய கருமைகளுக்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, உடைய கிருபையால் எங்களை ஆளுகை செய்ய போவதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்களுக்கு ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தருவீராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே நின்றவனமாக 2 கொரிந்தியர் 12:9. அதில் இருக்குது. சேர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். போதும். அது மாத்திரம் வாசிப்போம் திருப்போம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். அதை வச்சு ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தையை தியானிக்க, ஆண்டவரே இதை பிட்டு கொடுக்க, ஆண்டவரே அடியனுக்கு தேவையான கிருபைகளையும் இதை ரிசீவ் பண்ணத்தக்க கிருபைகளையும் இதை உள்வாங்கி கொண்டு
இதை புரிந்து கொண்டு சத்தியத்தின்படி வாழ ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவர் மேலான கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரலாம். இந்த காலகட்டத்தில் மிக ஒரு கருகலான ஒரு சத்தியமாய் இந்த கிருபை மாறிவிட்டது. ஒரு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷைகள் இது கருகலான சப்ஜெக்டாக இருந்து இன்னைக்கு எது கருகலாய் மாறிவிட்டது? கிருபை மாறிவிட்டது. எந்த ஒரு சத்தியமாக இருந்தாலும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்ல வேண்டும். பவுல் இந்த இடத்திலே தன்னுடைய பலவீனம் நீங்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு அருமையான பதில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவர் சொல்லுகிறார். தன்னுடைய சரீர பலவீனத்துக்கு மாறுதரமாக ஆண்டவர் ஆவிக்குரிய பலனை அவர் தருகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று, சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை ஆவிக்குரிய விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே டீல் பண்ண அவர் விரும்புகிறார். அது ஏன் என்றால் இந்த இம்மைக்குரிய பதிலை காட்டிலும் கர்த்தர் நித்தியத்திலே நமக்கு பதிலை கொடுக்க ஆர்வமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இந்த கிருபையும் இரக்கத்துக்கும் 2 உதாரணம் இருக்கிறது. எனக்கு கிடைக்க வேண்டியதை, நியாயமாய் கிடைக்க வேண்டியதை கிடைக்காமல் போக செய்வது இரக்கம். புரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்கு கிடைக்க வேண்டியதை, நியாயமாய் எனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க போகாமல் செய்வது என்னது? இரக்கம். நான் இந்த உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் உண்மையாகவே நீங்கள் டிராஃபிக்கில் 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறீங்க, ரூல்ஸ் என்ன செய்யலை, ஃபாலோ பண்ணலை, ஹெல்மெட் போடலை, ஜீப்ரா கிராசிங் கிராஸ் பண்ணிட்டீங்க, சிக்னலை மதிக்கலை. ஸோ இன்றைக்கி எவ்வளோ ஆயிரங்கள் சொல்கிறாங்க சரிங்களா? ஆனால் அந்த இடத்துல போலீஸு உங்கள் சொந்தக்காரராக போயிட்டார் சரிங்களா? எல்லாம் நீங்கள் கெஞ்சுறீங்க. உடனே உங்களுக்கு என்ன செய்கிறார்? அவர் என்ன சொல்லுவாங்க? ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அப்படியே சொன்னோடனே அவர் இறங்கி உங்களுக்கு என்ன செய்கிறாரு? விட்டு. இதுக்கு பேர் என்னது? இரக்கம். கூட உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து அனுப்புனார்னா, தப்பு செஞ்சது நீங்கள் இல்லைங்களா? உங்ககிட்ட ஃபைனு வாங்காமல் தான் சார் கையில் வச்சுங்க சார், பார்த்தா பரிதாபமாக இருக்குது, போகும்போது எதாவது சாப்பிட்டு போங்க சார், கையில் கூட 500 ரூபாய் கொடுத்து அனுப்புனார்னா அதுக்கு பேர் என்ன? சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள். கிருபை இருக்குங்களா? அப்போ எனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய தண்டனையிலிருந்து இருக்குங்களா எனக்கு விடுதலை கொடுப்பது என்னது? இரக்கம். எனக்கு அந்த இடத்துல 500 ரூபாய் கிடைக்க வேண்டியது எனக்கு என்ன கிடையாது, தகுதி இல்லை, ஆனால் பெரு செய்வது என்னது? கிருபை. இப்போ நீங்கள் சொல்லுங்க, பரலோகத்துக்கு போவதற்கும் நரகத்துக்கு போகாம இருப்பதுக்கும் எது மேட்ச் ஆகுது? பரலோகத்துக்கு போவதற்கு கிருபையா இரக்கமா, நரகத்துக்கு போகாமல் இருப்பதுக்கு கிருபையா இரக்கமா? நரகத்துக்கு போகாமல் இருப்பதுக்கு எனக்கு தேவன் என்ன பாராட்டி இருக்கிறார்? இரக்கம் பாராட்டி. புரியுதா உங்களுக்கு? இந்த 2 வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. நியாயமாய் நான் எதுக்கு தகுதி உள்ளவன்? நரகத்துக்கு தகுதி. பாவத்தின் சம்பளம் என்னது? நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை. அதுக்கு தேவன் என் மேல் என்ன பாராட்டினார்? இரக்கம் பாராட்டினார். நான் எந்த சூழ்நிலையிலும் பரலோகத்துக்கு போவதுக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது. ஆனால் தேவன் எனக்கு அதுக்கு என்ன பாராட்டினார்? கிருபை பாராட்டினார். அருமையான வசனம் உங்களுக்கு தெரியும், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. ஆமாம். அப்போ இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, விசுவாசம் வருவதே என்னது? கிருபை. ஏன்னா எத்தனையோ பேர் என்னை சுற்றி இருக்கிறாங்க, என் நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறாங்க, நம்ம வீட்டிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படாத மிகப்பெரிய கிருபையை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அந்த கிருபையை நான் பயன்படுத்தி இருக்கிறேன், விசுவாசம் வைத்திருக்கிறேன். அதனால கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு என்னுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு கொடுக்க போகிறார். ஆமீன் சொல்லலாமா? இந்த கிருபை பல காரிய வாழ்க்கையில செய்திருக்கிறது. அதை ஒரு
ஒரு காரியத்தை மாற்ற சொல்லிட்டு அப்புறம் என் செய்திக்குள்ள போகிறேன். எபேசியர் 2:8 முதல்ல வாசித்துறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வந்திருக்கிறது? ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறது. ஆமீன் சொல்லாமா? அப்போ நம்ம கிருபையினாலே பலப்படுத்தப்பட்டோம், கிருபையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அப்போ இந்த கிருபை என் வாழ்க்கையில அதிக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆதியாகமம் 6:8 வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை. ஸோ இந்த வார்த்தை முதல் பழைய ஏற்பாட்டில் எங்கு வருகிறது என்று பார்த்தால் ஆதியாகமம் 6:8 தான் வருது. யாருக்கு கிருபை கிடைக்கிறது? நோவாவுக்கு. புதிய ஏற்பாட்டில் எங்க இந்த கிருபை என்கிற வார்த்தை வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா புஸ்தகத்திலே வருகிறது. லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். அல்லேலூயா. அப்ப மரியாளுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாள். 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலப்பட்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும். ஆமா, யோவான் ஸ்நானகனை குறித்து இருக்குது. அதே போல 2ஆம் அதிகாரம் 52 பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் 52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது. புதிய ஏற்பாட்டில் இங்க மரியாள் கிருபை பெறுவதும், பின்பு மரியாள் எலிசபெத் கருவுற்று 2 பிள்ளைகள், அவங்க ஒவ்வொருவரும் ஒரு பிள்ளையை பெறுகிறார்கள். ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அடுத்தது யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படுது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலப்பட்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அதன் மேல் இருந்தது. அப்போ யோவான் ஸ்நானகனுக்கும் கிருபை கிடைக்கிறது, இயேசுவுக்கும் கிருபை கிடைக்கிறது. மரியாளை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனிடம் என்ன பெற்றாய்? கிருபை பெற்றாள். அப்போ நோவாவுக்கு கிடைத்த கிருபை எதற்காக? அவனை பாதுகாப்பதற்காக, அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்காக. அப்போ நோவாவுக்கு எடுத்த கிருபை அவனை ரட்சிப்பதற்காக. அதே போல மரியாளுக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் இயேசுக்கும் கிருபை கொடுத்த கிருபை இந்த முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு கிடைப்பதற்காக. ஆமீன் சொல்லாமா? அந்த பழைய ஏற்பாடு நோவாவுக்கு கிடைத்த கிருபை அவனையும் அவன் குடும்பத்தை மாத்திரம் என்ன செய்தது? பாதுகாத்தது. ஆனால் இங்கு புதிய ஏற்பாட்டில் மரியாளுக்கு கிடைத்த கிருபை அது முழு உலகத்துக்கும், யூதருக்கும் யூதர் அல்லாதருக்கும் கர்த்தர் ரட்சிப்பை உண்டாக்கினார். ஆமீன் சொல்லாமா? 1 பேதுரு 3:20 அது நோவாவுக்கு ரட்சிப்பையும், லூக்கா 2:30-32 முழு உலகத்துக்கான ரட்சிப்பையும் இந்த கிருபை வழிவகுக்க செய்கிறது. அப்போ கிருபை என் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் செய்தது என்ன என்றால் அது சால்வேஷன். ஆமீன் சொல்லாமா? ஆமீன். இந்த சால்வேஷனை குறித்து அடிக்கடி நம்ம சபைக்கு வருகிற பிரதர் பெர்னாண்டஸ் சொல்லினே இருப்பார். சால்வேஷன் எவ்வளோ பெரிய காரியம். ஏன்னா ஒரு பல இடங்கள்ல அந்த ரட்சிப்பு கிடைக்காம அலைந்து தெரிந்தார். கர்த்தர் ஒரு நாள் இந்த நம்ம சபையோட போர்டை காண்பித்து பல இடங்களுக்கு போயிருக்கிறார். நான் இங்கே கூட காளையார் கோயில், ஃபாதர் பெர்க்மான் சோட்டம் போயிருக்கிறேன், ஜெம்ஸுக்கு போயிருக்கிறேன். இப்படி பல இடங்களில் 15 வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலைக்கு போயிருக்கிறார், கடலில் விழுந்து சாக போயிருக்கிறார். இப்படி பல இடங்களில் வந்து அது சொல்றார், இந்த சால்வேஷன் எவ்வளவு பெரியது.
இந்த சால்வேஷனை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் வேலை செய்கிற இடங்களில் சுவிசேஷத்திலும் யாருக்காவது ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் அவரை பார்த்து நான் வியப்பேன், நமக்கு கூட இந்த பாரம் இல்லையே அப்படி. யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன கொடுக்கணும் இந்த சால்வேஷனை. ஏன் அவர் உள்ள அப்படி ஏங்குதுன்னா, இந்த சால்வேஷன் ரட்சிப்பில் இருக்கிற கிருபையை அவர் உணர்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஏன்னா அந்த ரட்சிப்பு என்னது? எல்லாருக்கும் கிடைத்த மிகப்பெரிய கிருபை. அது எனக்கு கொடுத்தாரு, என் ஜீவனை கொடுத்தாரு. அதுதான் பிரசாந்த் நேத்தும் சொன்னார். நான் ரட்சித்து என்ன ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தொட்டு இருக்கிறார். அதனால அதை நான் அடிக்கடி சொல்வேன், யாம் பெற்ற இன்பம் பெற. ஆமாம், அப்போ அந்த கிருபையை மற்றவங்களுக்கு கொடுக்க. அப்போ நோவாவை அந்த கிருபை ரட்சித்தது. 1 பேதுரு 3:20 பேதுரு அதை சொல்லுகிறதை பார்க்கலாம் வேகமா. 1 பேதுரு 3:20 வாசிங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஜலத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த பேழையில இருந்த 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டதுக்கு நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனா இங்க மரியாள் கிடைத்த கிருபை என்ன செய்கிறது? லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை. இன்னொருத்தர் ஏசாயா 49:6 புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற போதும், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக. அல்லேலூயா. ஆமாம், அதை ஏசாயா 49:6 அதை அழகா பார்க்கலாம். ஏசாயா 49 எடுத்துக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா எங்க ஆண்டவராகிய மேசியாவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாக சொல்லுகிறார். நீர் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு ரட்சிப்பாய் இருப்பது வரை உம்மை என்ன செய்திருக்கிற ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏசாயா அழகா இயேசுவை குறித்து படம் பிடித்து கொடுப்பார். இந்த ஏசாயா குறித்து தியானிக்கும் போது அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு எடுத்து சந்தோஷப்படுவோம். அதில் அழகான ஒரு வார்த்தை எனக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் கொடுத்தது. என்னுடைய வாகனத்தில் கூட வைத்து, நீ என் தாசன். ஆமாம். ஆனால் பின்பு ஆழமாக வாசிக்கும் போது தான் தெரிஞ்சது, பிதா யாரை பார்த்து பேசின்னு இருக்கிறாரு? இயேசுவை பார்த்து சொல்லின்னு இருக்கிறார், நீ என் தாசன். இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்குங்களா சொல்றார், இஸ்ரவேல் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் இருக்குங்களா, நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாக இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தம். அப்போ இந்த பூமிக்கு முழுவதுக்கும் ஒளியாய் வைப்பதற்காக. அப்போ தேவ கிருபை என்பது பிரதானமாய் நமக்கு ரட்சிப்புக்கு அது என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. அப்போ நம்ம ரட்சிப்பு காரணமாய் இருப்பது என்னது? தேவ கிருபை. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டது தேவ கிருபை. ஆமாம். அப்போ அந்த தேவ கிருபையை நான் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அதுலேருந்து விழுந்து போக கூடாது. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதை உறுதிப்படுத்துகிறது. தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். போதும், திரும்பி வேணா டிவியில் பாருங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது என்னது? பிரசனமாயிருக்கு. அல்லேலூயா. ஆமாம். அப்போது இந்த கிறிஸ்தவ வட்டாரங்கள் அதிகமாய் பயன்படுத்துகிற இந்த தேவ கிருபை என்கிற வார்த்தை கிரேக்க மூலப்பட சாரிஸ் என்று சொல்லப்படுது. CHARIS சரிங்களா? மூல பாஷை இல்லை, நம்ம அதுக்கு வார்த்தை சாரிஸ். சாரிஸ் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் உயர்ந்தவர் ஒருவரிடம் இருந்து
தகுதியற்ற ஒருவருக்கு கிடைக்கும் இலவச ஈவு. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அதில் உபயோகப்படுத்தப்பட்ட நமக்கு கிருபை, ஆனால் அது எழுதப்பட்ட மொழி கிரேக்க வார்த்தை, அது சாரிஸ் என்று சொல்லப்படுகிறது. அந்த சாரிஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உயர்ந்தவர் ஒருவரிடமிருந்து தகுதியற்ற ஒருவருக்கு இலவசமாய் கிடைக்கும் ஒரு ஈவு என்று சொல்லப்பட்டது. அதுபோல் பழைய ஏற்பாட்டில் இந்த கிருபை என்கிற வார்த்தை HEN இருக்குல்ல, அந்த வார்த்தை அது சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பலமுள்ள ஒருவரிடமிருந்து பலம் குன்றிய ஒருவருக்கு கிடைக்கும் இரக்கம். பலமுள்ள ஒருவரிடமிருந்து பலம் குன்றிய ஒருவருக்கு கிடைக்கிற இரக்கம். ஸோ பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தைகள், பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இந்த கிருபை என்ற வார்த்தை அநேக இடங்களில் வருகிறது. வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். எனவே நாம் ரட்சிக்கப்படுவது தேவ கிருபையினால் தான். பவுல் அடிக்கடி சொல்லுகிறார், கிருபையினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். இதை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். 1517 ரோமன் கத்தோலிக்க சபை தான் அன்னைக்கு உயர்ந்து இருந்தது. இப்போ ஏறக்குறைய 500 வருஷங்கள் ஆரம்பித்து சீர்திருத்த திருச்சபைகள். இன்றைக்கி நாம் எல்லாம் எந்த கேட்டகரியில் வரும்? ரிஃபர்மேஷன் சர்ச்சஸ். இல்லைனா இந்த உலகம் தொடர்ந்து ரோமன் கத்தோலிக்க கண்ட்ரோலில் என்ன இருந்திருக்கும்? சபைகள் இருந்திருக்கும் போது அதுலேருந்து வெளியே வந்த மார்ட்டின் லூத்தர் 5 காரியங்களை மாத்திரம் முக்கியப்படுத்தினார். போ அவர்கள் அதிகாரங்களோ என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது. அதில் ஸ்கிரிப்சர்ஸ் அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க, சோலா ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்வாங்க, சரிங்களா? அடுத்தது ஃபேத் அலோன், அதாவது வேத வசனம் மட்டுமே பிரதானமானது, விசுவாசம் மட்டுமே பிரதானமானது, கிருபை மட்டுமே பிரதானமானது, இயேசு கிறிஸ்து மட்டுமே பிரதானமானது, தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதே பிரதானமானது அப்படின்னு சொல்லி 500 வருஷங்களுக்கு முன்பாக அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து வந்ததுனாலே இன்னைக்கு திருச்சபைகள் இயேசுவை விடுதலையோடு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? அப்போ அதில் அவர்கள் வலியுறுத்தின வார்த்தை என்னது? கிருபை மட்டுமே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? கிருபை. அப்போ தேவனிடத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைப்பது எதனால? கிருபையினால. நாட் பை எனி சாக்ரமெண்ட்ஸ், கிரியைகளால் அல்ல. ஏன்னா ரோமன் கத்தோலிக்க சபையில் நிறைய என்ன உண்டு? கிரியைகள் உண்டு. ஸோ அதை உடைக்கிறதுக்கு அந்த 5 தூண்கள் சொல்லுவாங்க. சீர்திருத்த திருச்சபையில் 5 தூண்களில் ஒன்று எது? கிருபை இருக்குல்ல. அப்போ அது எதனால் உண்டானது அல்ல, கிரியையினால் உண்டானது. பிரசங்க வேந்தன் என்று அழைக்கப்படும் C.H. ஸ்பர்ஜன் அவர் சொல்றாரு, தேவனை பொறுத்தவரை ரட்சிப்பு முழுக்க முழுக்க எதை சார்ந்தது? கிருபையை சார்ந்தது. மனிதனை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை அது முழுக்க முழுக்க விசுவாசத்தினால் வருவது. இதெல்லாம் புரிஞ்சுங்க. ரட்சிப்பை ஸ்பர்ஜன் சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு தேவனை பொறுத்தவரை அது முழுக்க முழுக்க அது எதனால் தருகிறார்? அவர் கிருபையினால் தருகிறார். நம்மை பொறுத்தவரை அது முழுக்க முழுக்க எதால் வருகிறது? விசுவாசத்தினால். அப்ப எப்படி சொல்லலாம்? தேவன் நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன கொடுக்கிறார்? கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்ன தேவை? அப்ப அது 50%, இது 50%. அப்ப இந்த நம்முடைய வாழ்க்கையில நாம் போகிற சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய வியாதிகள், கர்த்தர் இந்த காலை வேளை நமக்கு வலியுறுத்த காரியம்னா, உன் வியாதியில என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையில என் கிருபை உனக்கு போதும். உனக்கு இருக்கிற மன நிம்மதியற்ற சூழ்நிலையில, இந்த குழப்பமான சூழ்நிலையில கர்த்தர் கொடுக்கிற வாக்கு, என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை? லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23 30 வரைக்கும் இருக்கிற இந்த ரட்சிப்பின் பாதையை சொல்லுகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் பிரதானமாய் கொடுத்த பகுதி இதுதான். இதுக்கு சம்பந்தமாய் தான் நான் இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை எடுத்தேன். அப்ப இந்த வாழ்க்கை குறுகியது. இந்த குறுகிய வாழ்க்கையிலே கர்த்தர் எதுக்கு இந்த கிருபை கொடுக்கிறார்
அப்படின்றதை இந்த வேத பகுதியில் பார்க்கலாம். 23 ஒரு ஓமை போல ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லது ஒரு கேள்வியை ஒரு மனிதன் கேட்டதுனாலே அதுக்கு பதிலை சொல்லுகிறார். 23 வாசிங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்ன மாதிரி கொஸ்டின் வந்தது பாருங்க அவனுக்கு. என்ன கேட்டுக்கிறாங்க? ரட்சிக்கப்படுகிறவர்கள். இப்ப இயேசு சொன்னதை விட்டுருங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர் தான். சிலர் பேர் தானோ. இப்ப ஆண்டவர் அதுக்கு என்ன சொன்னார்? ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஆமா சில பேர் தான், இல்ல பல பேர். உங்க ஆன்சர் என்ன? யாமரியோ பராபரமே. இதுல இருந்து அப்படியே 2 வசனத்தை காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 13:48, ரோமர் 8:29-30. ஆ 13:48 வாசிக்கிறீங்களா? இது மூல பாஷையில் வேற வருதுன்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்லப்படுகிறது? நித்திய ஜீவனுக்கு. அப்ப அப்பாயிண்ட் பண்ணிட்டாரா? அடுத்த கேள்வி வைக்கிறேன். முதல் கேள்வி என்ன வைக்கிறேன்? ரட்சிக்கப்பட்டவர்கள் சிலர் பேர்தானோ? சரிங்களா? 2வது கேள்வி, நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ? அப்போ நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசிப்பார்களோ? நான் அதுதான் சொன்னேன், எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபை உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? நான் விசுவாசம் வருதே என்னதுதான் கிருபை. அப்ப இங்க யார் விசுவாசிக்கிறாங்க? நியமிக்கப்பட்ட நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டதுனால முரளிதரன் பிரதர் என்ன செய்தாரு? விசுவாசித்தார் என்று எடுத்துக்கலாமா? இல்ல அவரா ஆண்டவரை தேடி விசுவாசித்தாரா? அப்போ இன்னொரு காரியம் வைக்கிறேன், கொஞ்சம் யோசிங்க. காலையில தூக்கம்லாம் தெளிஞ்சிடும். அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவரா? ஒரு சில மாத்திரம் அப்பாயிண்ட் பண்ணி இவங்க என்னை விசுவாசித்து அவங்கள மாத்திரம் பரலோகத்தை கொண்டு போகணும் அப்படின்னா அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து ரோமர் 8:29-30. போதும். தேவன் எவர்களை முன் அறிந்தார். நல்லா இருக்கும். ஃபோர் நாலேஜ்னு வாங்க. எவர்களை முன் அறிந்தாரோ. 1 பேதுரு 1:1 பிதாவின் முன்னறிவுன்னு இருக்கு. 1 பேதுரு 1:1 வாசிங்க பார்க்கலாம். போதும். யாருடைய முன்னறிவிப்பின்படி? பிதாவாகிய தேவனுடைய. ஆமா, சரி, திருப்பி இந்த வருஷத்துக்கு வருவோம். தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ தம்முடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அப்ப முன்னறிந்தவர்களை என்ன செய்திருக்கிறார்? முன் குறித்தார். 4 new people, 4 ordained அப்படின்னுவாங்க. அப்போ ஆண்டவர் முன்குறித்தவர்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு கேள்வி வரும். அப்போ நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு காரியம் வரும். அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. சரிங்களா? ஸோ இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, சரிங்களா, அந்த ரட்சிப்பு தேவன் நமக்கு
அவர் எப்போ முடிவு பண்ணியிருக்கிறார்? இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்களும் நானும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை அநாதி தீர்மானத்திலே கர்த்தர் முடிவு பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஆனா ஒவ்வொரு மனுஷனும் கெட்டு போக கூடாது என்பது யாருடைய சித்தமா இருக்கிறது? தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆனா அந்த விசுவாச பகுதியை யார் இடத்துல கொடுத்துட்டாரு? இடத்துல கொடுத்துட்டார். அவன் விசுவாசிப்பானா விசுவாசிக்க மாட்டானான்னு படைத்த தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா யாருக்கு தெரியாது. அதனால என்ன செய்யணும்? ஆமா, சுவிசேஷத்தை சொல்ல. அதனால் நீங்க யாரும் முடிவு பண்ணிடாதீங்க இது ரட்சிக்கவே படாது, இது தேரவே தேராது. அவன் விசுவாசிப்பானா விசுவாசிக்க மாட்டானான்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு. அதனால தான் நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் அவரை விசுவாசித்தார். ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, 100 பிள்ளைங்களும் பாஸ் ஆகணும்னு தான் யார் விரும்புவா? ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் தெரியும், இது கொஞ்சம் என்ன செய்யாது, இது தேராது, இது கொஞ்சம் என்ன ஆயிடலாம் இது. அப்பப்போ அந்த டீச்சர் என்ன செஞ்சுட்டே இருப்பாரு? படிடா படிடா வாய்ப்பு கொடுத்துனே இருப்பார். இப்பெல்லாம் பண்ணான்னு என்ன செய்யலாம்? பாஸ் ஆகிடலாம், தேரியலான்னு அந்த டீச்சர் சொல்லிகிட்டே இருப்பார். நல்லா படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து நல்லா தெரியும் இது கண்டிப்பாக என்ன ஆகிடும்? பாஸ் ஆகிடும், கரை சேர்ந்துடும். சில பிள்ளைங்களை பார்த்து டீச்சர் முடிவு பண்ணிடுவார், இது என்ன செய்யாது, தேராது. இதுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டேன், திருப்பி பிட்டடிக்க தான் பார்க்குது. அதுபோல் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அப்பெல்லாம் யோசித்து பார்க்க. இந்த ஊரில் எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க, எவ்வளோ படித்தவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ என்ன செய்கிறாங்க, பலசாலிகள் இருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு அந்த கிருபை நமக்கு பெற்றுக்கொண்டு இருக்கிறது. ஆமீன் சொல்லாமா? அதனால தான் நீ எதை குறித்து கவலைப்படாம கர்த்தர் நான் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறேன், என் கிருபையை உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமீன் சொல்லாமா? அவர் போதும் என்று சொல்லுகிறார். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உங்களுக்கு போதுமான்னு கேளுங்க. இது போதும், grace is sufficient for me. இங்க சில வருஷங்கள் ஆங்கில ஆராதனை நடக்கும்போது முத்தையான ஒரு டாக்டர் பெரிய சபையிலிருந்து அனுப்புனாங்க. சில மாதங்கள் ஆங்கில ஆராதனை நடந்தது இங்க. அப்ப அடிக்கடி பாடுவார், ஜெகோவா ஜெயரே யுவர் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ அப்படின்னு அடிக்கடி பாடுவார் அந்த பாட்டு. ரொம்ப அதாவது யெகோவா ஈரே நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், எனக்கு எது போதும், கிருபை போதும். ஆமீன் சொல்லாமா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் தேவ கிருபையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, தேவ கிருபை என் வாழ்க்கையில் அதிகமாய் இருக்கிறது அப்படின்னா நாம் எதை குறித்து என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. 6ஆம் அதிகாரத்திலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் அவர்கள் பாவம் செய்த உடனே தேவன் மனுக்குலத்துக்கு கிருபையை காண்பிக்க ஆரம்பித்து விட்டார். ஆமீன் சொல்லாமா? எப்படி கிருபையை காண்பித்தார்? அவன் நிர்வாணமாய் இருப்பதை பார்த்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15-21 வாசிப்போம். 15 மற்றும் 21. பகை உண்டாக்குவேன். 3ஆம் அதிகாரத்திலே மனுக்குலத்துக்கு மேசியா வாக்களிக்கப்படுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எழுந்து போன மனிதன் அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு மரணம் வந்துவிட்டது, நித்திய மரணம் வந்துவிட்டது. ஆனா அவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு கிருபையை தம்முடைய மகனாகிய மேசியா மூலம் அவர் என்ன செய்கிறார்? வாக்கு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே மிக முக்கியமான வசனம் என்றால், திறவுகோல் வசனம் என்றால் எது சொல்லலாம்? 3:15 ஈஸியா நாம வச்சுக்கலாம். அது போல புதிய ஏற்பாட்டில் 3 சொல்லுங்க பார்க்கலாம். 3:16 எந்த புஸ்தகம்? யோவான். நாம வச்சுக்கலாமா? பழைய ஏற்பாட்டிலே மிக முக்கியமான வசனம் என்ன? ஆதியாகமம் 3:15. உனக்கும் உன் ஸ்திரீயின் வித்துக்கும் என்ன செய்வேன்? உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அது எதிர்கால வாதமாய் சொல்லப்பட்டது. இப்போ நம்ம எப்படி சொல்லணும்? அவர் ஏற்கனவே சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கி விட்டார். ஆமீன் சொல்லாமா? ஆமீன். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா.
அப்போது உடனே பாருங்க அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க நிர்வாணமா இருக்கிறத அறிந்த உடனே அந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல தோட்டத்துல போய் ஒளித்து கொள்ளுகிறார்கள். சரிங்களா? தோட்டத்துல ஒளிந்த உடனே சரிங்களா 7வது வசனத்துல அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து என்னது அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகள் உண்டு. நல்லா கவனிச்சுங்க இந்த வார்த்தைகளை. எதுல ட்ரெஸ் செஞ்சுக்கிறாங்க? அத்தி இலையில அரை கச்சை என்ன செய்யறாங்க. ஸோ இதுங்களா இந்த இடத்துல அவ கண்கள் தெரிவிக்கப்படுத்தவுடனே அவர்களாகவே ஒரு முடிவை எடுக்கிறார். இதுதான் வந்து சுயமுயற்சி அப்படின்னு சொல்றோம். இது என்ன முயற்சி? சுயமுயற்சி. அப்ப இந்த இடத்துல ட்ரெஸ்ஸுக்கு அவங்க யாரை சார்ந்து கொள்ளல? தேவனை சார்ந்து கொள்ள. ஸோ எங்கெல்லாம் தேவனை சார்ந்து கொள்ளவில்லையோ அங்கு நமக்கு என்ன கிடைக்காது? கிருபை கிடைக்காது. ஆனால் கிருபையே வேண்டாம், தேவன் சொன்னதை மீறி போன ஜனங்களுக்கு கர்த்தர் மேசியாவை வாக்கு பண்ணி 21வது வசனத்தில் 21வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். சத்தம் ஒரு அல்லையா சொல்லாமா? நீ கிருபை வேணான்னு ஓடினாலும் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த தோல் உடையை போடும்போது எந்த உடையை நீ கழற்றி ஆகணும்? ஆமாம். அப்போ அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்துவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? ஸோ சுயமுயற்சி என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது? உதவாது. ஸோ இதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் அடிப்பதுக்கும் என்ன செய்கிறார்? தயாராக இருக்கிறார். அது யாருக்கு முன்னடையாளமாக இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கு. முதல் மனிதனுடைய நிர்வாணத்தை மறைக்க தோட்டத்தில் ஒரு ஆடு, அந்த ஆடு பேபேன்னு கத்திருக்கும். ஐயோ நான் என்ன செஞ்சேன், என்னையே பிடிக்கிறீங்களே ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். போயிட்டு அந்த தோலை என்ன செய்கிறாரு? உரிச்சு யாருக்கு உடையை தருகிறார்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஸோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? அதனாலதான் ஏசியா 64:6 சொல்லுவாங்க பாருங்க. பல நூற்றாண்டு கழித்து தான் சுய முயற்சி ஒரு பலனும் இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்கலாம். ஏசாயா 64 நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் நாங்கள் எல்லா இலைகளை போல உதிர்கிறோம், இல்லை எங்களுடைய நீதி அழுக்கான கந்தை. அதை வாசிங்க. ஆமா, எத்தனாவது சொன்னது? ஆமா, வாசிக்கலையா அதை நீங்க? எங்களுடைய ஆமா நீதிகள் எல்லாம் என்னது? அழுக்கான கந்தை. அப்ப எங்கள் நீதி அப்படின்றது யாரை சார்ந்து கொள்வது அல்ல? தேவனை சார்ந்து கொள்வது அல்ல. இப்ப தொடர்ந்து அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க? நாங்கள் அனைவரும் என்னது? இலைகளை போல உதிர்க்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. இந்த ஆதியாகமம் 3 அதுதான் நடக்குது பாருங்க. அவங்க எதை செய்து கொண்டாங்க? அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு என்ன உண்டு பண்ணினார்கள்? அரை கச்சைகளை உண்டு பண்ணினார். அந்த அரை கச்சை, அந்த இலை, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த உங்க சுயநீதி, அது சுயநீதி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? என்ன கந்தையா இருக்குது? அழுக்கான கந்தையா பார்க்கிறேன்.
நீயே உன்னை சார்ந்து கொண்டு நீயே உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி கொள்ற. நீ என்ன சார்ந்து கொள்ள மாற்ற, என் கிருபையை நீ சார்ந்து கொள்ள மாற்ற. அப்படி நான் என்ன சார்ந்து கொண்டு போகிற கட்சியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அழுக்கான கந்தை. நான் என்றெல்லாம் தேவனை சார்ந்து கொள்ளாமல் எனக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் புசித்த ஆதாமின் சன்னதியிலே வந்திருந்தாலும், பிந்தின ஆதாமாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல் எனக்கு நன்மை தீமை அறியத்தக்க அறிவு இருந்தாலும் நான் அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இதை நான் வாசிக்கும் போது அதோட அர்த்தத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு இத்தனை நாள் புரியல. ஏதோ நீதி அழுக்கான கந்தை. அழுக்கான கந்தைன்னா என்ன சொல்லலாம், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அது அர்த்தம் வாசித்து நான் சொல்கிறேன். நாத்தம் பிடிச்ச உள்ளாடையம் சரிங்களா? ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு அதை? ஆமாம், பல நாட்களாக நாத்தம் தோய்க்காமல் இருக்குங்களா, இன்னர் வேற போட்டுன்னு இருக்கிறீங்களா, அதுதான் என்னது, அதுக்கு அர்த்தம் அதுதான் அழுக்கான கந்தை சரிங்களா? அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுருந்தா என்ன செய்யும்? நாத்தடி. அப்போ ஒரு மனிதன் கடவுளை தேடாமல் அவன் தன்னைத்தானே தன் சுய விருப்பத்தின்படி அவன் வாழ்ந்து கொண்டிருப்பனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் நீதி உன்னுடைய வாழ்க்கை என் பார்வையில் எப்படி இருக்கிறது? அழுக்கான கந்தை போல். இது வரைக்கும் அந்த வார்த்தை ஏதோ அழுக்கான கந்தைன்னு யோசிப்போம். ஆனால் இப்படி யோசித்தோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நம்ம யாரை சார்ந்து கொள்ள ஆரம்பிப்போம். ஆமாம், அப்போ நான் என் சுய இஷ்டத்தின்படி வாழ்வதை கர்த்தர் என் வாழ்க்கை எப்படி பார்க்கிறார்? அழுக்கான கந்தையை போல பார்க்கிறார். ஆமீன் சொல்லாமா? ஆனால் அவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லாமா? அப்போ ஜெபிக்கும் போது தானியேல் சொல்லுகிறார், 9ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசித்து நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாவோம். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாங்கள் நீதியான எங்கள் செயல்கள் அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்கள். எத்தனை சொன்னோம்? வாசிங்க. ஆமா, அப்போ ஜெபத்தில கூட ஆண்டவரே நான் சூப்பராக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் கரெக்டாக இன்னைக்கு 1ஆம் தேதி 5 மணிக்கு வந்துட்டேன் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இப்போ வீட்டில் என்ன செஞ்சுனுக்கிறாங்க ஆண்டவரே? தூங்கினுங்கிறாங்க ஆண்டவர். அதனால இப்போ நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, பதிலை கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதை எப்படி தான் பார்ப்பார்? அழுக்கான. அப்போ அந்த விண்ணப்பத்திலையும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? தாழ்மையை எதிர்பார்க்கிறார். நாங்கள் நீதியான எங்கள் செயல்கள் அல்ல, எதை நம்பி நான் ஜெபத்தை ஏறெடுக்கணும்? உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி. ஆமீன் சொல்லாமா? அதனால தான் ரோமர்ல சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமா இருக்கு சித்தமா இருப்பேன், அவன் எவன் மேல் கிருபையா இருக்கு. அப்ப அந்த இரக்கத்தை கிருபையை தேவன் நமக்கு அதிகமாய் கொடுக்க. அதனால தான் பவுல் சொல்றார், அவர் அறிகிற அறிவு நிமித்தம் லாபமான அனைத்தையும் என்ன செய்கிறேன்? நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். ஆமீன் சொல்லவா? ஆமாம். அப்ப எப்படி இருக்க வேண்டாம் என்று பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அப்படியே எழுந்து நின்று நம்ம வாசிப்போம். வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வரை. வாசிக்கிறீங்களா யாராவது ஒருவர்? எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாய் எண்ணுகிறார். மேன்மையான எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 19வது வசனத்துல பார்க்கலாம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எப்படி எண்ணுகிறேன்? குப்பை. அப்படிப்பட்டதே அவன் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 9வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும். ஆமா, சுயநீதியை உடையவன். ஆமா, இதுக்காக தான் வந்து அல்லேலூயா. ஆமா, ஸோ இதுதான் கர்த்தர் நமக்கு அந்த அறிவை கொடுத்தாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சில நேரங்களில் நாம் எதில் விழுந்து விட வாய்ப்பு உண்டு. சுய நீதியில். அந்த சுய நீதியில் சொல்லும்போது ஒரே ஒரு வசனம் ஞாபகம் வருது.
தீமோத்தியில 1 தீமோத்தி நினைக்கிறேன், 1 தீமோத்தி 1 அதிகாரம் நினைக்கிறேன், 1 அதிகாரம். ஒன்னாம் அதிகாரம் 1 தீமோத்தி 1 அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. இவைகளை ஆமா. இவர்கள் யாரு? சுயநீதி உள்ளவர். தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் அடுத்தது தாங்கள் சாதிக்கிறது என்னதென்று என்ன செய்யறாங்க? அறியாதிருந்து எப்படிப்பட்ட போதகராய் இருக்கிறார்கள்? நியாயப்பிரமாண போதகராய் இருக்கிறார்கள். நாம் ஜெபம் பண்ணுவோம் இந்த காலை வேளையில. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க பல காரியங்களை கேட்டு இந்த 1ஆம் தேதி ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆனா எல்லாவற்றிலும் காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த வேதத்துள்ள கடைசி வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. திருத்துவத்தில் இயேசு கிறிஸ்து 2வது நபராக இருந்தாலும் ஆனால் நம்முடைய புதிய ஏற்பாடு ஆசீர்வாதத்தில் இயேசு கிறிஸ்துவின் கிருபை முதலாவது வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அப்போதான் என்ன சொல்றோம்? பிதாவாகிய தேவனுடைய அன்பு. கர்த்தர் அந்த கிருபையை நம்ம வாழ்க்கையில அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாம. கிருபையினால் கிடைப்பது நமக்கு மன்னிப்பு மாத்திரம் அல்ல, நீதிமான் ஆக்கப்படுவது சேர்ந்து வருகிறது. அது வெறும் குழியிலிருந்து நம்மை தூக்கி விடுவது மாத்திரம் அல்ல, நம்மை சிம்மாசனத்துக்கு நேராக நம்மை உயர்த்துகிற அந்த கிருபை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நான் காலையில வேலையில அமர்த்தப்பட்டவர்களுக்கு கிடைத்தது கூலி, மாலையில வந்த உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தது கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சாலையோர வாசிகளுக்கு விருந்து அறை கிடைத்தது, அது கிருபை. ஆனா அந்த விருந்து அறைக்குள்ள வந்த ஒருத்தர் அந்த கிருபையை உதாசீனப்படுத்துனதுனால, அந்த கிருபையை வீணா பெற்றதுனால அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் காணப்பட்டான். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூத்த குமாரனுக்கு கிடைத்தது சம்பளம், ஆனா இளைய குமாரனுக்கு கிடைத்தது கிருபை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இளைய குமாரன் வெளியிலிருந்து பின்மாற்றத்துல போய் அவன் சபைக்குள்ள வருகிறான், ஆனா மூத்த குமாரன் சபைக்குள்ளேயே பின்மாற்றக்காரனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த வெளியிருந்து பின்மாற்றத்துல போய் வந்த பாவியை கூட தேவன் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறான். ஆனா சபைக்குள்ளேயே பின்மாற்றக்காரனா இருக்க நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி அவங்க கிருபையை நான் சார்ந்து கொள்ளுகிறான். ஏசாவை போல மனம் மாறியோ மனம் திரும்பியோ அவனை வாய்ப்பு பெறாமல் போனா, ஏற்ற காலத்துல அந்த கிருபையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓ ஹல்லேலூயா. கிருபை இழந்து போனான் என்று ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நான் கடந்த வாரங்களில் சொன்ன பிரசங்கத்தை போல தேவன் நம்மை விட்டு விலகிவிட்டாரோ, தேவனுடைய கிருபை நம்ம விட்டு இல்லையோ என்று சொல்லி யோசிப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த காலை வேளை சொல்லுகிறா, அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவர் அன்புக்கு அளவே இல்லை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி காலங்களில் கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைவுபடுத்த முடியாது. அவரிடத்துல திரளான கிருபையும் மீட்பும். ஓ ஹல்லேலூயா. இப்ப பாரமான சூழ்நிலையில தவிக்கிற ஓ ஹல்லேலூயா. இப்ப பாரமான சூழ்நிலையில தவிக்கிற வேளையிலும் அமெரிக்கையோடு நம்பிக்கையோடு போதுமான அளவு கர்த்தருக்கு முன்பாக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் அளவற்ற கிருபையை இரக்கங்களை நமக்கு கிடைக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே இந்த கிருபை புதிய ஏற்பாட்டுக்கு மாத்திரம் அல்ல, கர்த்தர் நீர் மிகுந்த கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. கரங்களை கர்த்தர் நீர் மிகுந்த கிருபை. உண்மையாக யாரெல்லாம் சந்தோஷமாய் இந்த மாதத்துல இந்த வருஷம்
உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கிருபை எடுக்கு அதை நீ இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. அதை தேடி கண்டுபிடிக்கிறவர்கள் சில பேர் தான் என்று ஆண்டவர் அந்த மகனுக்கு பதில் சொல்லுகிற ரட்சிக்கப்படுகிற சில பேர் தானே. ஆமா, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க ஹல்லேலூயா ஒரு சின்சியர் டிசிபிள்ஷிப் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமான வாசல். ஓ ஆனா இடுக்கமான வாசல் வரது கர்த்தர் சேலஞ்ச் பண்ணுகிறார். நான் உனக்கு கிருபை தரேன். ஒரு சில பேர் தான் வர முடியும். நீ அந்த வாசல் வழியா வர விருப்பமா? நானே அந்த வாசல், கிறிஸ்துவே அந்த வாசலா இருக்கிறா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஓ அந்த இடுக்கமான வாசல் போவதுக்கு இயேசுதான் வழி. இயேசுவின் வாழ்க்கை தான் வழி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எது கிருபையை விட்டு விலக செய்யும்? கிருபை எனக்கு இழக்கிறோமோ அன்னைக்கு விசுவாசத்தை இழப்போம். எனக்கு விசுவாசத்தை இழக்கிறோமோ அன்னைக்கு ரட்சிப்பை இழப்போம். எப்போ கிருபை இழப்போம்? சுய முயற்சியில வாழும்போது, சுய நீதியில வாழும்போது. ஹல்லேலூயா. நமக்கு எல்லா காரியங்களும் வாய்க்கும் போது, நம்முடைய அறிவு திறமைகள்லாம் வைத்து எல்லாத்தையும் சார்ந்து நாம் வாழும்போது நாம் அவனுடைய கிருபையை இழந்து போய் கடைசியில ரட்சிப்பை அந்த இழப்பக்கூட. அதனால தான் சொல்ல சில விசுவாச கப்பலை சேதப்படுத்தினால் சொல்லப்படுது. அன்பு தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையில் எதை இழந்தாலும் நான் உங்கள் கிருபை இழக்கக்கூடாதாப்பா. எத்தனை பேர் கேட்குறீங்க? கரங்களை உயர்த்தி. சில நேரங்களை என் அறிவை வைத்து, என் திறமை வைத்து, ஏன் சில நேரத்தில் ஆண்டவர் தடுக்கிறாரு? ஏன் சில நேரங்களில் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் லாக் பண்ணுறாரு? ஏன் கதவை அடைக்கிறாருன்னா, நீ உன்னை சார்ந்து கொள்ளுகிற மகனே, நீ உன்னை சார்ந்து கொள்ளுகிற, நீ சுயநீதியாக வாழ பார்க்குற, உன் ஜென்ம சுபாவம் அப்படிப்பட்டதாக இருக்குது. அதனால தான் உனக்கு நான் வாசலில் அடைக்கிறேன். நீ என்ன முழுவதும் சார்ந்து நீ வருகிறையோ உனக்கு ஏராளமான கிருபைகளை, நம் வானத்தின் வாசல்களை கத்த திறக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா ரஷதர கரதர மாமா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏது இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை பிரிவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூக இல்லாத வாழ்வு வேண்டாப்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. வாழ்வு வேண்டாப்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத கேட்கிறீங்களா? வாழ்வு வேண்டாப்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. வாழ்வு தந்தவர் சொல்லுங்க, நீதானையா இதை வாழ வைப்பவர் நீதான். அதுதாங்க கிருபை. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக் சாரோடி ரோஜா திருச்சபை இந்த காலை வேளையில வந்த உனக்கு அவராலே பலன் கிடைக்கட்டும். பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை என்று உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை என்று எனக்கு வாழ்வே இல்லை. கரங்களை உயர்த்தி எதை இழந்தால் திரும்பி இழக்கக்கூடாது, உண்மையை நாங்கள் இழக்கக்கூடாதாப்பா. யார் இருந்தால் நாங்கள் உங்களை விடமாட்டோம் தகவலை விடுவதில்லை. எல்லாரும் சொல்றீங்களா? எதை இழந்தாலும் உண்மை விடுவதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை பிரிவதில்லை. உங்கள் சமூகம் இல்லாம வாழ்வு வேண்டாமா, நீங்க இல்லாம
கரங்களை தட்டிக்கொள்ள. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண மோசையினால வந்தது போல கிருபையும் சத்தியமும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உங்க கிருபையை உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ள இந்த வசனம் ஆண்டவரே அந்த உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள போனதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையினால நிரப்புவார். சபையை கிருபையினால நிரப்புவார். புதிய ஏற்பாடு முழுவதும் அந்த கிருபைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போது அது நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் பிலமோன் நிருபத்துல கடைசியா பவுல் சொல்றாரு, அந்த கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பார். எல்லா நிருபங்களும் கிருபையில ஆரம்பிச்சு கிருபையில முடிக்கிறார் பவுல். யோவானும் பேதுரும் அதே செய்யறாங்க. வேதத்தில் இருக்கிற கடைசி வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அலே கரங்களை வைத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் கிருபை எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, எங்க குடும்பத்தோடு கூட இருப்பதாக, வருகை வரைக்கும் இருப்பதாக. உங்க கிருபை இல்லைன்னா நான் இல்லப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை. உலகத்தார் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போகட்டும், அவர்களுக்கு அறிவும் பலனும் பலசாலிகளும் ஞானமும் நீங்க தான் கொடுத்திருக்கிறீங்க. அதை மறந்து அவங்க தங்களை சார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தரை அறிந்தனா நான் சுய முயற்சி சுயநீதியை சார்ந்து கொள்ளக்கூடாது. ஊழியத்திலேயும் ஊழியக்காரர்களும் திருச்சபைகளும் இன்னைக்கு சுயநீதி உள்ளவர்களாய், சுய சித்தத்தை செய்கிறவர்களாய், திட்டங்களை தீர்த்து தங்களுக்கு தாங்களே ஊழியம் செய்கிறவர்களாய் இல்லாதபடிக்கு உங்க ஊழியத்தை உங்க விருப்பத்தின்படி உங்க நீதியின்படி செய்ய கிருபைகளை தாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்காக நீர் அடிக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா ரத்தத்துக்காகவும் சிந்தப்பட்ட ரத்தத்துக்காகவும் பிற்கப்பட்ட சரீரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அந்தபடி பாத்திரத்தை எடுத்து போஜனம் பண்ணின பின்பு இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாகவும் அனைவருக்கு சிந்தப்படுகிற ரத்தமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துகிறார். உயிர்த்தெழுதல் நாளுக்கு நீங்க இந்த நாளிலே தகுதியாகிறீர்கள். கர்த்தருடைய வருகை இந்த நாளிலே வருமானால் நாம் அவரோடு சந்நிதியில் எடுத்துக்கொள்ளப்படவும் மறுரூபமாக்கப்படவும் இந்த அப்பமும் ரசமும் என்னை தகுதிப்படுத்திட்டோம். இதை நாங்கள் துணிகரமாய் புசிக்காதபடிக்கு, இந்த கிருபையை நாங்கள் அசைத்தை பண்ணாதபடிக்கு, சிலர் கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டுகிறார்கள். ஒருவேளை போஜனத்துக்காக வேசிக்கலனாக இருந்த ஏசா அந்த கிருபையை இழந்து போகிறான். அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய இரக்கங்களை நாங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள, கிருபையை பாவம் செய்வதற்கு உரிமையாய் நவீன கால போதனைகளுக்கு நாங்கள் செவிசாய்க்காதபடிக்கு அந்த கிருபையை கொண்டு நாங்கள் இன்னும் கிட்டி சேரவும் அவரிடத்தில் அன்பு செலுத்த உதவி செய்யுங்க. கரங்களை உயர்த்தி அந்த கிருபை எது கொடுக்கப்படுகிறது? ஏன் உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது? எவ்வளவு தவறு செய்தா ஏன் மன்னிக்கிறார்? நீங்க இன்னும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க தொடர்ந்து நானும் நீங்களும் பாவத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கவில்லை. அவரை இன்னும் சார்ந்து கொள்ளவும் அவரே நம்பி வாழ கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதிங்க. கொடுக்கிற அடியேனையும் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கிருபையின் மேல கிருபை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. பொங்கி
நமக்காக கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தையும், நமக்காக சிந்தப்பட்ட விலையேற பெற்ற இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சரசத்தையும் நாம் சேர்ந்து புசித்து பானம் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாம் தகுதியாகும். பசுத்த பிதாவே, இந்த ஏப்ரல் மாதத்து இந்த பிள்ளைகளுக்கு நிறைவான பலன் உண்டாகட்டும். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது போல இந்த காலை வேளையில் இங்கே கூடி வந்த தேவ பிள்ளைகள் குடும்பத்துக்கு இன்னும் அதிகமான கிருபைகளை தருவீராக. காலை தோறும் இந்த கிருபைகள் புதியவைகளாக இருப்பத வார்த்தையின்படி நீங்கள் நிரப்புங்க சுவாமி. எல்லாத்தையும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா இயேசுவே சீக்கிரவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. மாலை 6:30 நமக்கு ஆராதனை உண்டு. வராதவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இந்த சேரை மாத்திரை எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் உங்கள் சேர் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.